2026 இந்த புதிய ஆண்டில் மூத்த குடிமக்களுக்கு பல்வேறு விதமான புதிய அறிவிப்புகள் மற்றும் மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். மத்திய அரசு PM மோடி தலைமையிலும் மற்றும் தமிழ்நாடு அரசு இரண்டும் சேர்ந்து 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு பல்வேறு விதமான நலத்திட்டங்களை வழங்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஓய்வூதியம், சேமிப்பு, மருத்துவம், பராமரிப்பு, ரயில் சேவைகள், இந்த மாதிரி பல நலத்திட்டங்கள் அப்படின்றது வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன மாதிரியான மகிழ்ச்சி அறிவிப்புகள் மூத்த குடிமக்களுக்கு வெளியிட்டிருக்காங்க, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் 2026 புதிய ஸ்கீம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. புதிய ஸ்கீம் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது புதிய 2026 சீனியர் சிட்டிசன் சப்போர்ட் ஸ்கீம் அப்படின்றது அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த சீனியர் சிட்டிசன் சப்போர்ட் ஸ்கீம் 2026 பார்த்தீங்க அப்படின்னா மாதம் நீங்கள் 9,000 ரூபாய் வரைக்கும் ஓய்வூதியம் பெறக்கூடிய ஒரு திட்டம் தான். மருத்துவம், வீட்டு பாதுகாப்பு, சமூக இணைப்பு போன்ற கூடுதல் நன்மைகள் இந்த திட்டத்தின் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாநில அளவிலான புதிய திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், அதாவது SCSS திட்டம் அப்படின்றது இருக்கு. இது 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அல்லது 55 to 60 வயதுக்குட்பட்ட ஓய்வு பெற்றவர்கள் இதற்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான நன்மைகள் அதிக வட்டி விகிதம் தற்போது 8.2% உள்ளது. வரி சலுகைகள் 30 லட்சம் வரை முதலீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 30 லட்சத்திற்கு சுமார் 20,500 வரை மாதம் தோறும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்த அறிவிப்பா பார்த்தீங்க அப்படின்னா 60 வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ரயில் கட்டண சலுகை அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது 58 வயது நிரம்பிய பெண்களுக்கு 50% கட்டண சலுகை அப்படின்றது ரயில் பயணத்துல அறிவிக்கப்பட்டிருக்கு. 60 வயது நிரம்பிய ஆண்களுக்கு 40% கட்டண சலுகையும் வழங்கப்பட்டு வந்தது. இந்த கட்டண சலுகை கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரயில் கட்டண சலுகை இருந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா மூத்த குடிமக்களுக்கு ரொம்ப பெரிய உதவியா இருந்துச்சு. பட் 2020ஆம் ஆண்டுல கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக இந்த ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு எல்லாமே சரியான அப்புறம் சில மாதங்களுக்கு பிறகு ரயில் சேவை படிப்படியாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகை அப்படின்றதும் ரத்து செய்யப்பட்டது. ரயிலில் கட்டண சலுகை ரத்தால் 2020ஆம் ஆண்டு முதல் பயணத்தை மூத்த குடிமக்கள் படிப்படியாக தவிர்க்கவும் தொடங்கியுள்ளனர். இந்த ரயில் கட்டண சலுகை, அதாவது சீனியர் சிட்டிசன் கன்செஷன் மூத்த குடிமக்களுக்கு பெரும் நன்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பயணம் செய்ய இது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மாதாந்திர ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு கூடுதல் சேமிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 60 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் அனைவருமே தங்களோட பிள்ளைகள், பேரன்கள் அவங்க இருக்கக்கூடிய நகரங்களுக்கு அடிக்கடி போகவும் உதவும். சென்னை, பெங்களூர், மும்பை இப்படி எந்த நகரங்களுக்கு வேணாலும் சுலபமாக போயிட்டு வந்துட முடியும். அது மட்டும் இல்லாம திருப்பதி, ராமேஸ்வரம், காஞ்சிபுரம், காசி போன்ற புனித ஸ்தலங்களுக்கு குறைந்த செலவில் செல்லலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஊட்டி, கொடைக்கானல், கேரளா பேக் வாட்டர்ஸ், டெல்லி, ஆக்ரா, தாஜ்மஹால் போன்ற இடங்களையும் குறைந்த செலவில் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மருத்துவ பயணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரிய நகரங்களில் உள்ள மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் நீங்கள் குறைந்த செலவில் போயிட்டு வந்துட முடியும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா புனித ஸ்தலங்களுக்கு மலிவு பயணம், பிள்ளைகள், பேரன்களை அடிக்கடி சந்திக்க முடியும். நாட்டின் முக்கிய சுற்றுலா இடங்களை குறைந்த செலவில் பார்க்க முடியும். பெரிய நகரங்களில் மருத்துவ சிகிச்சைக்கு செல்ல வசதியும் இதன் மூலமாக கிடைக்கும்.
இதற்கான தகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆண்களுக்கு 60 வயது மற்றும் அதற்கு மேல் இருக்க வேண்டும். பெண்கள் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 58 வயது மற்றும் அதற்கு மேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து வகை ரயில்களிலும் தள்ளுபடி விகிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. தட்கால் மற்றும் பிரீமியம் ட்ரெயின்ஸ்ல சில விதிமுறைகள் பொருந்தும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல நீங்க IRCTC வழியா டிக்கெட் புக் பண்றீங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசன் கன்செஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. வயது, ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டா என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதே நீங்க ஆஃப்லைன்ல நேரடியா கவுண்டர்ல போயிட்டு ரிசர்வேஷன் கவுண்டர்ல சீனியர் சிட்டிசன் காலம் டிக் பண்ணி ஐடி ப்ரூஃப் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம சிறப்பு வசதிகள் அப்படின்றதும் கொடுத்திருக்காங்க. லோவர் பர்த் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா மூத்த குடிமக்களுக்கு கீழ்ப்படுக்கை முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீல் சேர் அசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இலவச வீல் சேர் வசதி. அடுத்ததா செப்பரேட் கியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் கவுண்டர்ஸ்ல தனி வரிசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயமும் இருக்குது. தவறான வயது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கன்செஷன் ரத்து செய்யப்படும். தட்கால் டிக்கெட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா சில நேரத்தில் தட்கால் மற்றும் ப்ரீமியம் ட்ரெயின்ஸில் கன்செஷன் கிடைக்காது. கன்செஷன் டிக்கெட் கேன்சல் செய்தால் ரீஃபண்ட் விதிமுறைகள் வேறுபடும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதற்கு தேவையான அடையாள ஆவணம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி போன்ற வயது சான்று தேவைப்படும். இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா 2026 நடக்க போற பட்ஜெட் மூலம் மூத்த குடிமக்களுக்கான ரயில் கட்டண சலுகை மீண்டும் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்குங்க. பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஸோ இந்த நிலையில 2026 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட் பிப்ரவரி 1 நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளார். இந்த பட்ஜெட்டை நாடு முழுவதும் பல்வேறு தரப்பினரும் எதிர்பார்த்து வரும் நிலையில் மூத்த குடிமக்களுக்கு ரயில் பயண கட்டண சலுகை குறித்த அறிவிப்பு வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்படும் அடல் பென்ஷன் யோஜனா இது பாத்தீங்க அப்படின்னா 2030 முதல் 2031 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அடல் ஓய்வூதிய திட்டத்தை 2030 முதல் 2031 நிதியாண்டு வரை தொடரவும் ஊக்குவிப்பு மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கான நிதி உதவி மற்றும் இடைவெளி நிதியை நீட்டிக்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில முக்கிய நலத்திட்டம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் மூலியமா வறுமை நிலையில் உள்ள முதியோருக்கு உணவு, மருத்துவம், பராமரிப்பு வீடு தேடி வழங்கப்படுகிறது. அடுத்ததா ஓல்டேஜ் ஹோம் ஸ்கீம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 60 வயதிற்கு மேற்பட்ட ஆதரவற்ற முதியோருக்கு இலவச உணவு, தங்குமிடம், மருத்துவம், பொழுதுபோக்கு வழங்கப்படும். NGOவில் நிதி உதவி வழங்கப்படுகிறது.